தொடரூந்திலிருந்து தவறி விழுந்த வெளிநாட்டு பெண் அப்புத்தலையில் சம்பவம். பாடசாலை விடுமுறை மற்றும் கற்றல் செயற்பாடுகள் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. யாழ் மானிப்பாய் பகுதியில் கோர விபத்து. கொழும்பிலிருந்து மலையக பாதை ஊடாக பதுளை நோக்கி பயணித்த தொடரூந்திலிருந்து வெளிநாட்டு பெண் ஒருவர் தவறி விழுந்து காயமடைந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மொரிசியஸ் நாட்டை சேர்ந்த 32 வயது பெண் ஒருவரே காயமடைந்துள்ளார். குறித்த பெண் பெட்டிபொல மற்றும் ஒகியா ஆகிய பகுதிகளுக்கு இடையிலான பயணத்தின் போதே தவறி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டி மூலம் தியத்தலாவி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் ஹப்புத்தொலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான முதல் பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளதோடு மே 6ஆம் தேதி முடிவடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை 2024ஆம் ஆண்டின் 2ஆம் பாடசாலை தவணை மே மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்தோடு நாடு முழுவதும் 2023-2024 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை 6ஆம் தேதி ஆரம்பமாகி 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை சீட்டுகள் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அனுமதி அட்டைகளை பாடசாலை அதிபர்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கு பரீட்சை அனுமதி அட்டைகளை தபால் மூலம் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழில் இடம்பெற்ற வீதி விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியொருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்து சம்பவம் இன்று மதியம் யாழ் மானிப்பாய் காரைநகர் பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான அஜிந்தன் என்னும் இளைஞனே படுகாயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மானிப்பாய் காரைநகர் பிரதான வீதியில் அமைந்துள்ள அரைக்கு மாலையிலிருந்து பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி பயணிக்க தொடங்கிய நிலையில் பின்புறமாக வந்த பட்டாரக வாகனம் மோதியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டி முற்றாக சேதமடைந்துள்ளதோடு சாரதியான 20 வயதான அஜிந்தன் என்னும் இளைஞன் படுகாயமடைந்துள்ளார். இதேவேளை பட்டாரக வாகனம் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பத்தோடு மோதி பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் வாகன சாரதி காயங்களின்றி மீட்கப்பட்டார்.